ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மணாலி சீரியஸில் 3rd எபிசோடில் இன்றைக்கி நம்ம பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி ட்ராவல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். இது பெங்களூர் டு டெல்லி 2 nights and 1 day ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஈவினிங் 7:20 தான். ஆனால் நாங்கள் 5:30 எங்கள் வீட்டிலேருந்து மெஜஸ்டிக் கிளம்பிட்டோம். பெங்களூர் டிராஃபிக் சொல்லவா வேணும், லேட்டாக ஆச்சுனாவே ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம் தான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். வித்தின் 45 minutesல ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த ஓலா யூபர்லாம் புக் பண்ணப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னென்னா, நீங்கள் கேப் புக் பண்ணுற டைமில் நமக்கு ஒரு அமௌண்ட் ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு நாமளும் கம்மியாக தான் இருக்குதுன்னு புக் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் டிரைவர் ஓடிபி கேட்டு அக்செப்ட் பண்ணதும் பேமெண்ட்டுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் நம்ம டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா புக் பண்ணப்போ இருந்த அமௌண்ட்டை விட அதிகமாக ஒரு அமௌண்ட் காட்டும். ஸோ அந்த கவுண்ட் டவுன் பேஸில் தான் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதும் டிரைவரோட ஸ்கேனர் வாங்கி பே பண்ணிவிடுங்க. அப்போ தான் புக் பண்ணப்போ இருந்த அமௌண்ட்டே பே பண்ண முடியும். இல்லைனா ரீச் ஆகிட்டு பே பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா டைம் போக போக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் உங்கள் டிரைவ் முடிக்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அதுதான் டிரைவரும் கேட்பாங்க, நீங்களும் அதுதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயின் அண்ட் ரிட்டர்ன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே எக்ஸிகோ ஆப்பில் தான் புக் பண்ணோம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நியூ யூஸருக்கு 12% டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ஆல்சோ இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஆஃபர் யூஸ் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3rd AC புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணுறப்போ எங்கள் சீட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. தென் RACக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் 1 month பிஃபோர் புக் பண்ணதால் ட்ராவல் டேட் அப்போ எங்கள் சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் புக் பண்ணுறப்ப உங்கள் சீட் RAC ஸ்டேட்டஸில் இருந்தால் சைட் பர்த்தில் லோவர் சீட் தான் அலாட் பண்ணுவாங்க. அந்த சீட்டில் 2 persons ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிக்கெட் RACயில் இருந்தால் ஃபுல் ஸ்லீப் பர்த் வந்து கிடைக்காது. இதுக்காக தான் ட்ரெயின் புக் பண்ணணுன்னா 1 or 2 months முன்னாடியே புக் பண்ணிக்கணும். RAC டிக்கெட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி ஈவினிங் 7:20 தான் எங்கள் ட்ரெயின். ஆனால் நாங்கள் 6:45 மெஜஸ்டிக் ரீச் ஆகிட்டோம். பட் ட்ரெயின் வந்து டிலேவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபுட் எதுவும் வெளியில் வாங்கலை. ட்ரெயின் கேன்டீன்லேருந்து ஃபுட் ஆர்டர் எடுக்க வந்தாங்க. அவங்கக்கிட்டேயே 2 set சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 210 rupees. இதில் சப்பாத்தி கூட டொமேட்டோ ரைஸாக இல்லை குஸ்காவா தெரியல, என்னமோ கொடுத்தாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, நல்லாவே இல்லை. ஃபுட்லாம் நீங்கள் ரயில்வே கேன்டீனில் சீரியஸ்லி எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ஹைஜீனாகவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் பேக்கிங் பண்ணுறப்பவே பர்ச்சேஸ் பண்ணிட்டதால் 1 day ஃபுல்லாக ஃபுட் நாங்கள் எதுவுமே வெளியில் சாப்பிடல. உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவலில் ஃபுட் வேணும்னா IRCTC கேன்டீன்னு ஃபுட் ஆப் இருக்குது. அதில் அப்கமிங் ஸ்டேஷனில் எந்த ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கோ ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டேஷனில் அவங்களே வந்து சீட்டில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. தென் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா 3rd ACயில் எங்களுக்கு 2 sets ஆஃப் பெட்ஷீட்ஸ், 1 pillow வித் கவர் அண்ட் 1 blanket கொடுத்தாங்க. அதனால் அந்த கிளைமேட்டுக்கு நைட் தூங்குறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. அன்றைக்கி நைட் சரியாக சாப்பிடாமல் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சு சமாளிச்சிட்டோம். என்ன வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ரயில் நீர்னு 1 liter வாட்டர் 15 rupeesங்க. ஆனால் அதையும் சில பேர் சீட் பண்ணி 20 rupees சேல் பண்ணுவாங்க. பார்த்து வாங்குங்க. எவ்வளோ நேரம் தான் ஸ்நாக்ஸே சாப்பிட்றதுன்னு சரி அட்லீஸ்ட் டீயாச்சும் வாங்கி குடிக்கலாம்னு வாங்கினோம். வெறும் தண்ணிங்க, பச்சை தண்ணி குடித்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பேசாமல் சும்மாவே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தண்ணியை தவிர வேறு எதுவுமே ட்ரெயினில் வாங்கி சாப்பிடாதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. பேருக்கு தாங்க எக்ஸ்பிரஸ், ஆனால் இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் 2 நிமிஷம் ஸ்டாப் பண்ணி தாங்க எடுக்கிறாங்க. அன்றைக்கி நைட் தான் பசி தாங்க முடியாமல் IRCTC ஆப்பில் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 230 something இருக்கும். ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்னதும் சீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பீஸா ஆல்சோ ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். நாங்கள் போனது ஜான்வரி மந்த் அப்போது ஃபாக் இஷ்யூ இருந்தனால ட்ரெயின் ரொம்பவே டிலேயில் தாங்க போச்சு. ஆஸ் பர் ட்ரெயின் டைம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6 hours டிலே. வெக்கேஷன் மூடே எங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. சும்மாவே இந்த எக்ஸ்பிரஸ்லாம் கரெக்ட் டைமுக்கு போகாது. ஏதோ 30 minutes, மிஞ்சி போனால்
45 to 60 minutes டிலே ஆகும். ஆனால் இந்த வின்டர் சீசனில் மட்டும் போனால் ஃபாக் இஷ்யூன்னு எல்லா ட்ரெயினுமே டிலேயில் தாங்க போகும். மார்னிங் 8:30க்கெலாம் ரீச் ஆகிடணும்னு நினச்சி சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். ஆனால் எந்திரிச்சு பார்த்தா நைட் ஃபுல்லாக ட்ரெயின் ஹால்ட் போட்டாங்க போல் ஜான்சி ஸ்டேஷனில் டியூ டு ஃபாக் இஷ்யூன்ட்டு. ரொம்ப ஸ்லோவாக தாங்க எங்கள் ட்ரெயின் போணுச்சு. ட்ரெயினோட லைவ் ஸ்டேஷன்ஸ் பார்த்துட்டே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வெறுத்து போய் மதியம் 2 o'clock கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப் நியூ டெல்லி தான். நாங்கள் ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஒன்ஸ் ரீச் ஆனதும் எங்கள் டூர் கைடு எங்களை பிக்கப் பண்ணிட்டாரு. நீங்கள் உங்கள் பிக்கப் பாயிண்ட் எதுன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஷன் பார்த்து இறங்கிக்கோங்க. வால்வோ பஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் கேப் ஆர் ஆட்டோ புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு டெல்லி எங்கள் ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் 2300 per பர்சனுக்கு, அதுவும் 3rd ஏசிங்கிறதால. சப்போஸ் நீங்கள் 2nd ஆர் 1st ஏசி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகமாக காஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த ஸ்லீப்பர் கோச் மட்டும் சத்தியமாக புக் பண்ணிடாதீங்க. டெல்லி போய் இறங்குறதுக்குள்ளே ட்ரெயின் ட்ராவலே வெறுத்துருவீங்க நீங்கள். டெல்லி ட்ராவலுக்கு ட்ரெயின் தாங்க காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா 2 days ரொம்ப கஷ்டம்தான். பட் ஃபேமிலியாக போகிறப்போ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. அதே சமயம் நம்ம பேட் லக்ஸ் சில சிடுமூஞ்சிங்க நம்ம சீட் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அந்த ட்ராவலே பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. உங்கள் ட்ராவலை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் எங்கேயாவது ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Ready to Explore.